ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரியார் வெங்கட் பிளான்ஸ். இனி நம்ம பார்க்க போகிற ஒரு மெயினாக டாபிக் பார்த்தீங்கன்னா, தெற்கு பார்த்த ஒரு வாஸ்து வரைபடம். பிளாட்டோட அளவு 30க்கு 60, 1800 சதுரடி கவர் ஆகிற பிளாட் ஏரியாவில் பில்டிங் ஏரியா 26க்கு 41. இந்த பிளானை நம்ம பேசிக்காக பார்க்குற அந்த 7 விஷயங்கள், காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், ஜாதகம் பேஸ் பண்ணி யார் தெற்கு பார்த்தவனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ கட்டும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிளானில் ஃபஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் இது தெற்க பார்த்த ஃபேஸிங் சொல்லியாச்சு. இதில் நமக்கு 2 கார்னர்ஸ் அமையுது, கன்னிமுலை அதே மாதிரி அக்னிமுலை. நம்ம எப்போவுமே என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்னிமுலை சார்ந்து தான் ப்ரொவைட் பண்ணிடணும். தெற்கு பார்த்த பிளானுக்கு முகப்பு பெருசாக இருந்தால் சென்டரில் தலைவாசல் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். கன்னிமுலையில் ஒரு பெட்ரூம், அக்னிமுலையில் என்ட்ரன்ஸ், வாயுமுலையில் கிச்சன், அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் அமையுது. ஒரு அட்டாச் பாத்ரூம், ஒரு காமன் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒரு பூஜை அறை சின்னதாக கபோர்ட் ஒர்க் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ டைனிங் ஹால் நல்லா பெருசாக அமையுது. ஹாலுக்கும் டைனிங் பார்க்கும்போது ஒரு ஓப்பன் வியூவில் இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். இது டியூப்ளக்ஸ் டைப்ன்றதுனால படி வந்து ஹாலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 அடி படி நம்ம ஏறி வந்தோன்னா மேலே கீழே உள்ள அமைப்பு அப்படியே மேலே கிடைக்கும். ஸோ இந்த பெட்ரூமுக்கு இந்த அட்டாச் பாத்ரூம், இந்த போர்ட்டிக்கோ ஒரு பால்கனி வியூவாகவும், இந்த எக்ஸ்டென்ஷன் ஏரியா ஒரு பால்கனி வியூவாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கார்னர் வைஸ் வெட்டுக்கிற எல்லாம் வாசுபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் ஒரு கார்டனிங் பர்பஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா என்ன மாதிரியான மரங்கள் நீங்கள் வளர்க்கலாம் அப்படின்றத நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த கனிமுலை சார்ந்து ஒரு 4 மரங்கள் நீங்கள் தாராளமாக வளர்த்துக்கலாம். வில்வ மரம், வேப்ப மரம், இந்த ரெண்டுமே நல்ல ஹைட்டாக வளரக்கூடிய ஒரு மரங்கள். ஸோ தாராளமாக நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் கீழே கார்டனிங்கை பிளான் பண்ணுறீங்கன்னா, மரம் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வளர்த்துக்கலாம். ஸோ மரம் நட்டு அதை வளர்க்குறது ஒரு புண்ணியம் செஞ்ச மாதிரி, வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்கள். இன்னொரு 2 மரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நந்தியாவிட்டை மரம். ஸோ அது பார்த்திங்கன்னா பூ வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அந்த மரம் வளர்த்திங்கன்னா நல்ல பூக்கள் நிறைய கொடுக்கும். நீங்கள் இறைவன் வழிபாடு, அதாவது பூஜை அறையில் சாமிக்கு வைக்கிறதுக்கு அந்த பூக்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி மஞ்சள் மரம், கோல்டன் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாஸ்து செடி அப்படின்றது இன்னொரு நேமும் இருக்குது அதுக்கு. ஸோ அந்த செடி பார்த்திங்கன்னா கந்திஷ்டி மரம் அப்படின்றது இன்னொரு பேர் இருக்குது. ஸோ அந்த மரம் வளர்த்திங்கன்னா அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி கந்திஷ்டி வந்து அந்த கழிச்சு விட்ரும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கந்திஷ்டி அண்டை விடாது. ஓகேங்களா? இந்த 4 மரங்கள் இந்த கன்னிமுலை சார்ந்து இருக்கிற கார்டன் ஏரியாவில் நீங்கள் பயன்படுத்த வாய்ப்பு இருந்துச்சுன்னா அருமையாக பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? வாஸ்து சொல்லியாச்சு. அண்ட் வென்டிலேஷன் சுற்றி நம்ம பிளாட்டில் நிறைய இடம் இருக்குது. பில்டிங் சுற்றி நம்ம செட்பேக்ஸ் விட்டதுனால தேவையானதுக்கு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் காற்றுள்ள வர மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? போர் சம்பு நம்ம எங்கே அமைச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நம்ம ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக நார்த் ஈஸ்ட்டில் கொடுக்கணும். ஸோ போரு அதே மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2000 or 3000 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு சம்பு அமைச்சிக்கலாம். செப்டி டேங்க் பார்த்திங்கன்னா வாயுமலையில் நம்ம போட்டுக்கலாம். இடம் இல்லாத பட்சத்தில் கார்னர்ஸ் இல்லாமல் சென்டரில் கொண்டு வந்து முடிக்கிறது நல்லது. இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சி நம்ம கீழே மட்டும் கட்டுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, 26க்கு 41, 1026 சதுரடி கவர் ஆகிற இந்த பில்டிங் ஏரியாவில் எக்ஸ்டென்ஷன் ஏரியா தனியாக பால்கனி காசு போட்டு வாங்கிடுவாங்க. ஸோ இந்த 26க்கு 41 மட்டும் நமக்கு ஒரு 24.5 லட்சம் செலவாகுது. ஓகேங்களா? ப்ளஸ் ஒரு 5 to 6 lakhs வச்சுருந்தீங்கன்னா அடிஷ்னல் ஒர்க்ஸ் ப்ளஸ் இன்டீரியர் ஓட அட்டகாசமாக முடிக்கலாம். அதே மாதிரி தெற்க நீங்கள் பிளாட்டை தேர்ந்ததுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. செவ்வாய் ஆட்சி உச்ச நட்பு இந்த முறையில் இருந்தால் யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும். அதே செவ்வாய் லக்னத்துக்கு 6-8 பண்ண மறைஞ்சிருந்தால் தெற்கு பார்த்த மனையை தவிர்க்கிறது நல்லது. இந்த பிளானில் பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம பில்லர் அமைக்கும் போது இந்த இடத்துல பில்லர் அமைச்சிட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி காமிக்கக்கூடாது. ஒன்று, இந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த இடத்துல பில்லர் அமைச்சிங்கன்னா இதை நீங்கள் குறைச்சிக்கலாம். அல்லனா சேமாக வரலாம். ஓகேங்களா? இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இது குறைக்கிற மாதிரி காமிக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா இந்த மேல் சென்ட்ரிக்கு ஃபுல்லாக இழுத்துருக்கணும். ஓகேங்களா? இது ஒரு பேசிக்கான விஷயங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். கன்னிமுலை குறைக்க மட்டும் விட்றாதீங்க. கன்னிமுலை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 மூலை எக்ஸ்டெண்ட் இருந்தால் யோகம், இந்த 2 மூலை கம்மியாக இருந்தால் பரவாயில்ல. இந்த 2 மூலையும் இந்த 2 மூலையும் வெட்டுப்படக்கூடாது. வெட்டுப்பட்டு இருந்துச்சுன்னா வெட்டுன்னா இந்த மாதிரி கிராஸ் வரும். பிளாட்டில் இந்த மாதிரி கிராஸ் வரும். ஸோ இந்த மாதிரி கிராஸ் வந்துச்சுன்னா கிராஸை கழித்து நீங்கள் பில்டிங் ஏரியா கட்டணும். கிராஸோடு கட்டினீங்கன்னா ஸோ அந்த இப்போது வாயுமலையில் இப்போது இந்த உதாரணத்துக்கு இப்போ வாயுமலையில் வெட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த வெட்டுக்காக அப்படியே கட்டிட்டீங்க.
ஸோ உங்களுக்கு வந்து இப்போ சந்திரதசை நடந்துகிட்ருக்கு. ஸோ சந்திரதசை நடக்கும்போது ஒரு 10 வருஷம் சந்திரதசைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டத்தில் என்னென்ன நீங்கள் தேவையில்லாத மன சஞ்சலங்கள் சந்திக்கணுமோ அது எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு அமையும். ஸோ இங்கே நின்று சமைக்கிறவங்களுக்கும் அந்த சாப்பாடும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டேஸ்ட்லெஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல, இந்த வெட்டுப்பட்ட இடத்துல நம்ம நின்று வேலை பார்க்கும்போது அங்கே வர்ற தாட்ஸும் நமக்கு நெகட்டிவாக நிறைய இருக்கும். ஸோ அதனால் இந்த வெட்டுப்பட்ட இடத்த நீங்கள் வாங்காதீங்க, கழிச்சு கட்டுங்க அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, எல்லாமே சொல்லாச்சுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நன்றி.